ஹாய் டிடிஎஸ், இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறோம். ராகியை வச்சு தான் செய்ய போகிறோம். எல்லாருமே வந்து வெயிட் லாஸ்க்கு ராகி தோசை, ராகி அடை இதெல்லாம் செஞ்சுருப்பீங்க. பட் விஷயமே என்னென்னா, எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிடணும் அப்படின்ற ஐடியா இருக்கா? கண்டிப்பாக இருக்காது. ஒரு 250 கிராம் வச்சு செய்யும் போது அதோட கேலரிஸ் பார்த்தீங்கன்னா 1100க்கு மேலே போயிடும். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி சாப்பிட்லாம்? ஒரு 250 கிராம் மாவு வச்சு நம்ம செய்யும்போது எத்தனை அடை வருது, அதில் வெயிட் லாஸ்க்கு நம்ம எத்தனை சாப்பிட்லாம் அப்படின்றத பார்ப்போம். இந்த எபிசோடுக்கு வந்து ஃபைண்டிங் கேலரிஸ்னு நம்ம வந்து பேர் வச்சுக்குவோம். இதுக்கப்புறம் நம்ம செய்ய போகிற ஒவ்வொரு ரெசிபிலையும் நான் எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, அதோட நியூட்ரிஷன் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்றத தரேன். அதை தாண்டி சிஜிஎம் வாங்கியிருக்கேன், அதாவது கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர். இதை வச்சு நம்ம சாப்பிட்டு ஒரு 2 ஹவரில் எவ்வளோ நம்ம சர்க்கரையோட அளவை ஏற்றுது அந்த பிரேக்ஃபாஸ்ட், எதெல்லாம் வந்து சர்க்கரை அளவை அதிகமாக ஏற்றலையோ அதெல்லாம் நம்மளுக்கு வெயிட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கும் வெயிட் லாஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். இதை சாப்பிட்டுட்டு எவ்வளோ சர்க்கரையை ஏற்றுதுன்னு பார்ப்போம். நம்மளுக்கு எவ்வளோ கேலரிஸ் தேவை, அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் கிடைக்குது அப்படின்றதையும் பார்த்துக்கலாம். ஸோ உங்களோட ஹைட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ கிராம் சாப்பிட்லாம் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். இது கூடயே சட்னி அரைக்க போகிறோம். அந்த சட்னியோட கேலரிஸையும் தெரிஞ்சுக்குங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கு எவ்வளோ சாப்பிட்றோன்ற ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா? வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்ப்போம். எக்ஸாக்டாக 250 கிராம் ராகி மாவு, 50 கிராம் வர மாதிரி கீரை எடுத்திருக்கேன், முருங்கைக்கீரை. 200 கிராமுக்கு வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 15 கிராம் பச்சை மிளகா, 15 கிராம் வந்து பூண்டு, 15 கிராம் சோம்பு, தேவையான அளவு கருவேப்பிலை. கோகனட் ஆயில் ஒரு 15 ml ஆட் பண்ணிக்கலாம். சோம்பை நல்லா வதக்கிக்கலாம். இதில் நான் சொல்கிற அளவு எல்லாமே கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா கேலரிஸ் எக்ஸ்ட்ரா ஆட் ஆகிடும். இப்போ சோம்பு நல்லா வந்து வதங்கிடுச்சு, நல்ல ஃப்ளேவர் வருது. இந்த டைமில் வந்து நம்ம இந்த பூண்டையும் நல்லா வதக்கிக்கலாம். இந்த பூண்டு வந்து நல்லா வதக்கி அதில் இருக்க பச்சை வாசனை போய் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். இப்போ ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த டைமில் பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். ஓகே, இப்போ எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் வந்து ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் எதுக்காக நம்ம வந்து 200 கிராம் ஆட் பண்ணியிருக்கோன்னா, அது வந்து கேலரிஸும் கம்மி, சேம் டைம் வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஃபீலிங்காக ஃபீல் ஆகும் நம்மளுக்கு வயிறு. இப்போ சால்ட்டு லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது மீதி சால்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சால்ட் ஆட் பண்ணோன்னா கொஞ்சம் நல்லா வதங்கும் ஆனியன். ஸோ லைட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. கீரையில் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ், மினரல்ஸ்லாம் நிறையவே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம். குறிப்பாக வந்து டெஸ்டோஸ்டரானையும் இம்யூனிட்டியும் நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ இதை நைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் வதக்கணும்னா கசக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப நேரம் வதக்காதீங்க, கண்டிப்பாக கசக்கும். அதனால் இதோட ஸ்டாப் பண்ணிடலாம். ஒரு பாத்திரத்தில் 250 கிராம் ராகி மாவை ஆட் பண்ணிக்கலாம். அந்த ராகி மாவு வந்து நம்மளுக்கு வெயிட் லாஸ்க்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும். இதில் ப்ரோட்டீன் இருக்குது, விட்டமின் இருக்குது. அதே டைமில் பார்த்தீங்கன்னா ஹை ஃபைபர் இருக்குது, டைஜஷனுக்கும் நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கிளைசமிக் இண்டெக்ஸ் வேல்யூவில் ரொம்பவே கம்மி. இது கூட நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்ச முருங்கைக்கீரை, அந்த ஆனியன் எல்லாத்தையும் சேர்த்து இப்போ நல்லா பிசைஞ்சிக்கணும். சப்பாத்தி மாவு மிக்ஸ் பண்ணுற மாதிரி லைட்டாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 5 அடை சுடுற மாதிரி வந்திருக்கு. இதை 2 பேர் ஃபுல்ஃபில்லாக சாப்பிட்லாம். இப்போ இதை தட்டுறதுக்கு நம்ம வாழை இலை எடுத்துக்கலாம். லைட்டாக எண்ணெய் தடவிக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஷேப்பாக கொண்டு வரது கஷ்டம். கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும் சைடில். பரவாயில்ல, நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும். ஷேப் முக்கியம் கிடையாது. நீங்கள் ஷேப்பாக சுட்டிங்கன்னா சொல்லுங்கள். இப்போ இதில் எண்ணெய் ஆட் பண்ணலாமான்னு கேட்பீங்க. எண்ணெய் ஆட் பண்ணிங்கன்னா அகெயின் கேலரிஸ் வந்து கவுண்ட் ஏறிக்கிட்டே போகும். ஏன்னா எண்ணெய் தான் கேலரிஸே. நம்ம நிறையா வந்து வெயிட் போடுறதுக்கு முக்கியமான காரணமே பார்த்திங்கன்னா எண்ணெய் தான். ஒரு சொட்டில் 9 கேலரிஸ் இருக்குது. 10 சொட்டு ஆட் பண்ணாலே 90 கேலரிஸ். அதை பர்ன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கிட்டத்தட்ட 1/2 hour நடக்கணும். 5 தோசையா இல்லை சப்பாத்தியா அடையா எதா வேணால் நீங்கள் வச்சுக்கலாம் பேர். இந்த அடைக்கு தொட்டுக்கையா ரெட் சட்னி அரைக்க போகிறோம். இதுக்கு 150 கிராம் தக்காளியும் 150 கிராம் வந்து வெங்காயத்தையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அது வந்து காஞ்ச மிளகா ஒரு 10 கிராமும் புளி ஒரு 10 கிராமும் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி சட்னியை வந்து அரைக்கிறதுக்கு நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இது ஒரு 15 ml வரும். ஃபஸ்ட்டு காஞ்ச மிளகாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணி தேவையான அளவு வந்து உப்பை ஆட் பண்ணிக்கலாம். புளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஆற வச்சதுக்கப்புறம் சட்னி அரைச்சிக்கலாம். 1184 கேலரிஸ் வருது. அப்படின்னா ஒரு அடையை பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 300 கேலரிஸ் வருது. இப்போ நம்ம ஹெல்த்தின்னு சொல்லிட்டு எத்தனை சாப்பிட்றோன்றது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். நிறையா பேர் வந்து இந்த கேலரிஸ் கவுண்ட் பார்த்து நான் சாப்பிட்றது இல்லை, ஆனால் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன். 2 அடை சாப்பிட்டாலே 600 கேலரிஸ் ஆகிடுச்சு. நம்ம பத்தலை. இப்போ வெறும் அடைக்கி நான் சொல்கிறேன், இன்னும் நம்ம ஆட் பண்ண போகிற சட்னி இருக்குது. ஸோ இதில் நம்ம ரொம்ப காஷனாக இருக்கணும். இதுதான் நம்ம பண்ணுற பெரிய தப்பு. ஹெல்த்தியாக சாப்பிட்றேன்னு அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றது. நம்ம கேட்டால் கேலரிஸ் கவுண்ட் பண்ண எனக்கு தெரியல, எதில் எவ்வளோ இருக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு காப்ஸு அதிகமாக போயிடுது. இப்போ இதை வந்து ஒரு 2 இல்லை 3 பேர் இந்த 5 அடையை சாப்பிடலாம். ஓகேங்களா? பர்சன் வெயிட் லாஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட ஹைட் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி, நீங்கள் எவ்வளோ சாப்பிட்ணுன்றதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டை ஒரு 500 கேலரிஸ்க்குள்ளே வர மாதிரி வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அதில் ஒரு 15 கிராம் ப்ரோட்டீன் வர மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ எனக்கு வந்து இந்த 2 அடை எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 600 கேலரிஸ் நான் அப்ராக்ஸாக சொல்கிறேன்.
டோட்டல் கேலரிஸ் வந்து இந்த 5 அடையோடது 1184. இதில் பார்த்தீங்கன்னா 40 கிராம் ஃபைபர் இருக்குது. ஸோ நம்மளுக்கு ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. ஓகேங்களா? அதையும் தாண்டி சுகர் லெவலை ஸ்பைக் பண்ணாது. இப்போ சுகர் லெவல் ஸ்பைக் ஆச்சுன்னா என்ன ஆகுனா, நம்மளுக்கு அந்த டைமில் ஃபேட் லாஸும் நடக்காது. சுகர் லெவல் ஹையாகவே இருந்ததுன்னா திரும்ப திரும்ப கிரேவிங்ஸை தூண்டிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரத்தத்தோட சர்க்கரையை வந்து இப்போ லிமிட்லேயே நம்ம வச்சுருப்போம் இந்த மாதிரி ஃபைபரில் சாப்பிடும்போது. அதுக்கப்புறம் ஃபேட் வந்து இதில் 22 கிராம் இருக்குது. கார்போஹைட்ரேட் பார்த்தீங்கன்னா 218 கிராம் வருது. ஒரு நாளைக்கு தேவையான கார்பு அவ்வளவுமே இந்த 5 அடையில் வந்துடுது. ஓகேங்களா? ப்ரோட்டீன் வந்து 28.14, அதாவது 28 கிராம் இருக்குது. இப்போ இதை நம்ம வந்து இந்த 2 அடையை எடுத்தோன்னா அப்போ எவ்வளோ வருதுன்னா, அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 600 கேலரிஸும் 30 கிராம்னு வச்சுக்கிட்டா கூட ஒரு 5.5 கிராம் ஒரு இதுக்கு ப்ரோட்டீன் வருது. ஸோ 11 கிராம் ப்ரோட்டீன் வந்து இந்த 2 அடையில் கிடைக்குது. ஓகேங்களா? 600 கேலரிஸ் 11 கிராம் ப்ரோட்டீன் கிடைக்குது. இதை தாண்டி வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இந்த சட்னி. இந்த சட்னி வந்து இப்போ நான் அரைச்ச மொத்தமும் இருக்குது இதில். இது வந்து 250 கேலரிஸ் வருது. எண்ணெய் ஆட் பண்ணிக்கோ. எண்ணெயே ஆட் பண்ணாமல் நம்ம இதை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், 150 கேலரிஸ்லேயே வந்து முடிச்சிடலாம். இப்போ இது அவ்வளோ சட்னி நம்ம சாப்பிட போகிறதில்ல. அப்போ அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சா கூட இந்த 2 அடைக்கு, ஓகேங்களா, இதோட கேலரிஸ் 250ல் ஒரு அப்ராக்ஸ் 70லேருந்து 80 கேலரிஸ் வரைக்கும் வரலாம். ஸோ 680 கேலரிஸ் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இப்போ இதையே நீங்கள் வந்து வேர்க்கடலை சட்னியோ ஏதோ ஆட் பண்ணிங்கன்னா அகெயின் கேலரிஸ் கூடும். ஸோ இப்படி தான் நீங்கள் கேலரிஸை ஒரு டோட்டல் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணி, இப்போ இதுக்கு நம்ம டோட்டல் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணோம் இல்லையா, அதுலேருந்து மெஷர் பண்ணி நம்ம வீட்டில் எப்போவும் இப்படி தான் அடை சுடுவோன்னா, ஒரு அடையோட கேலரிஸ் 300, 6 கிராம் ப்ரோட்டீன் இருக்குது. அதை தாண்டி நம்ம முருங்கைக்கீரை போட்டிருக்கோம். எல்லாத்தையும் சேர்த்து தான் ப்ரோட்டீன். முருங்கைக்கீரைலாம் பார்த்திங்கன்னா ஃபைபரும் அதிகம், நம்மளுக்கு டெஸ்டோஸ்டரோனையும் பூஸ்ட் பண்ணும். ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு. ஸோ இப்படி தான் நீங்கள் செஞ்சு சாப்பிடணும். பட் ஹெல்த்தின்னு செஞ்சு சாப்பிடும்போது அதில் வந்து ஃபைபரும் இருக்கணும், சேம் டைம் கேலரிஸ் தெரிஞ்சு எவ்வளோ சாப்பிட்ணுன்னு தெரியணும். 2 அடை சூப்பராக ஃபில்லிங்காக இருக்கும். இன்னும் வெயிட் லாஸ் ஜேர்னியில் இருக்கீங்க, ஒரு 1.5 அடை சாப்பிட்டா கூட போதும். ஓகேங்களா? இப்போ இது கூட பன்னீர் இதெல்லாம் ஆட் பண்ணிங்கன்னா ப்ரோட்டீன் ஆட் ஆகும். ஏன்னா புரட்டாசி மாதம் வெஜ்ஜு தான் சாப்பிடுவோம். இப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா பன்னீர்லாம் ஆட் பண்ணோன்னா இன்னும் கேலரிஸ் கூடும். ஸோ கேலரிஸை மேனேஜ் பண்ணிங்கன்னா வெயிட் லாஸ் ரொம்ப ஈஸி. இப்போ இது என்னோடய ரத்தத்தில் எவ்வளோ சுகரை வந்து ஏற்றுது. இப்போ நான் ஃபாஸ்டிங்கில் தான் இருக்கேன். ஓகேங்களா? அதாவது சாப்பிடல, இப்போ தான் ஃபஸ்ட்டு சாப்பாடு சாப்பிட போகிறேன். ஸோ சாப்பிட்டதுலேருந்து ஒரு 2 ஹவர்ஸில் இது எவ்வளோ வரைக்கும் சுகர் லெவலை ஸ்பைக் பண்ணுதுன்றத சிஜிஎம் வாங்கியிருக்கேன். அதாவது கண்டினியூஸ் குளுக்கோஸ் மானிட்டர். என்னோட குளுக்கோஸ் லெவலை வந்து கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 2 ஹவருக்கு அப்புறம் இந்த வீடியோட எண்டில் அதையும் நான் அட்டாச் பண்ணுறேன். இப்போ நான் எடுக்கிற சிஜிஎம், அதாவது என்னோட சர்க்கரையோட அளவை தான் நான் கொடுக்குறேன். அதனால் எல்லாருக்கும் இதே அளவு வரணுன்ற அவசியமும் கிடையாது. ஸோ ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஃபைண்டிங் கேலரிஸ் எபிசோட் போடலாமான்ற உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். எண்டில் வந்து நம்ம இதை அட்டாச் பண்ணலாம் சுகர் லெவலை. ஸோ சாப்பிட்டு 2 ஹவர்ஸ் வெயிட் பண்ணுவோம். இப்போ 2 ஹவர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா என்னோடய சுகர் லெவல் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா 107 இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 158 வரைக்கும் ஸ்பைக் ஆகிருக்கு இதுக்கே. அதுக்கப்புறம் கிராஜுவலாக இறங்கி இப்போ கரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 120க்கு வந்திருக்கு. ஸோ இது ஒரு ஸ்பைக் தான், நல்ல ஸ்பைக் தான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 110 அந்த ரேஞ்சில் இருந்து பார்த்தீங்கன்னா சரக்குன்னு ஒரு 50 பாயிண்ட்டுக்கு சுகர் ஏறி இருக்குது. இதுக்கான காரணம் என்னென்னா வந்து நம்ம என்ன தான் ஃபைபர் அதிகமாக எடுத்திருந்தாலும் குவான்டிட்டியும் அதிகம். 2ன்றது 600 கேலரிஸ். இப்போ ஒரு 100 கிராம் எடுத்திருந்தோன்னா பிரச்சனை இல்லை. பட் நம்ம வந்து அதிகமாக எடுத்தோம் இல்லையா, அதனால தான் இவ்வளோ ஸ்பைக் ஆகுது. ஆனால் ஏறின வேகத்திலேயே பாருங்கள் நார்மலாக இறங்கிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். இதை தாண்டி வந்து நான் என்ன பண்ணேன்னா, இன் பிட்வீனில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் காஃபி குடித்தேன். குடிக்கும்போது வீட்டில் என்ன பண்ணிட்டாங்கன்னா லைட்டாக வந்து சுகரை ஆட் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு. ஸோ சிப் பண்ண ஒரு 2 சிப் பண்ண உடனே கண்டுபிடிச்சிட்டேன் சுகர் போட்டிருக்காங்கன்ட்டு. ஸோ அதுலேயும் கொஞ்சம் சுகர் ஸ்பைக் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ட்ராக் பண்ணணும். ஓகே, இப்போ நார்மலுக்கு வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 120, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நார்மல் ஆகிடும். ஸோ ஒரு 2 ஹவர் சுகர் ஸ்பைக் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு ஃபுட்டுக்கும் நம்ம வந்து எவ்வளோ ஸ்பைக் ஆகுதுன்னு பார்ப்போம். இது வந்து பர்சன் டு பர்சன் மாறும். மேபி இப்போ வந்து நீங்கள் வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுகர் லெவல் வந்து இந்த அளவுக்கு ஸ்பைக் ஆகாமல் இருக்கலாம். இன்சுலின் சென்சிட்டிவ் இருக்கும் சிலருக்கு. ஸோ பர்சனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ நான் இவ்வளோ கார்பு எடுக்கலாமா அப்படின்னா கார்பை கம்மி பண்ணணும். ஓகேங்களா? எனக்கு த்ரூ அவுட் த டேயில் நான் பேலன்ஸ் பண்ணுவேன். 2வது, இப்போ நான் ஐடியலாக உட்காந்துருந்தேன், இதே நான் கொஞ்சம் மூவ் பண்ணியிருந்தேன்னா பிளட் சுகர் உடனே வந்து ஈக்குவல் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? வித்தின் ஒரு 1/2 ஹவருக்குள்ளே நம்ம ஈக்குவலுக்கு கொண்டு வந்துடலாம். 2வது, இந்த மீலை நம்ம ப்ரீ ஒர்க் அவுட் மீலாக எடுத்துக்கலாம். இப்போ ஜிம்முக்கு போய் ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ண போகிறாங்கன்னா ஒரு அடையை வந்து ப்ரீ ஒர்க் அவுட் மீலாக எடுத்தால்
கன்சிஸ்டன்சியாக ஒரு 1 ஹவர்லேருந்து 1.5 ஹவருக்கு நம்மளுக்கு குளுக்கோஸ் எனர்ஜி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். எல்லோரும் வெயிட் லாஸ் ஜேர்னியில் எடுத்துங்க. பட் அகெயின் உங்கள் கேலரி லிமிட்டுக்குள்ளே எடுத்துக்கோங்க. எவ்வளோ எடுக்கணுன்றதை பார்த்து எடுத்துக்கோங்க. இது மாதிரி இன்னும் நிறைய ஃபுட்டுக்கு சுகர் லெவலையும் பார்ப்போம். இப்போ உங்களுக்கு கேலரிஸ் எவ்வளோ அப்படின்ற ஒரு ஐடியாஸ் வந்திருக்கும். ஸோ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணி அதில் எத்தனை வருதோ அதை டிவைட் பண்ணி நீங்கள் எத்தனை சாப்பிடலாம், எவ்வளோ கேலரிஸில் சாப்பிடலாம், அதில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரெகுலராக பண்ண போகிறது. இனிமேட்டு எங்கள் வீட்டில் அடை செஞ்சாங்கன்னா ஒரு அடை 300 கேலரிஸ்னு எனக்கு தெரியுது பார்த்தீங்களா, தட்ஸ் இட். இவ்வளோ தான். இந்த மாதிரி நீங்கள் அப்ராக்சிமேட் வேல்யூ தான். இது பர்சன் டு பர்சன் மாறும். இதே அடையை உங்கள் வீட்டில் செய்கிறீங்க, எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா ஓகேங்களா 300 கேலரிஸ் எக்ஸ்ட்ரா ஆகிடும் டோட்டலாக. ஸோ அது எல்லாத்தையும் நீங்கள் தான் எப்படி மேனேஜ் பண்ணணும், எப்படி ஹெல்த்தியாக செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ உங்கள் கருத்துக்கள் தான் ரொம்ப முக்கியம். இப்போ இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ டெஸ்ட் பண்ணி இந்த சிஜிஎம் வந்து குத்துனது இவ்வளோ பெரிய ஊசி உள்ளே போயிருக்கு, நறுக்குன்னு வலிக்குது. எனக்கு நான் சுகர் பேஷண்ட்லாம் கிடையாது ஓகேங்களா. பட் எதுக்குன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம், எந்த அளவுக்கு சுகர் ஸ்பைக் ஆகுதுன்றதை பார்க்கலாம், அது மாதிரின்றதுக்காக தான் எடுத்திருக்கேன். இன்னும் நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு ஓகேங்களா நிறைய பேர் காஃபி கேட்டிருக்காங்க, டீ கேட்டிருக்காங்க. இதெல்லாம் குடித்தா எந்த அளவுக்கு இன்சுலின் ஸ்பைக் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஸ்டே டியூனாக இருங்க. உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். வெயிட் லாஸ் பண்ணும் ஃபுட்டை பற்றின ஐடியா வந்து எனக்கு தெரியவே இல்லைன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் அடுத்தடுத்த வீடியோ பண்ணணுன்ற ஒரு மோட்டிவேஷனே கிடைக்கும். எல்லோரும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்கிறீங்க, நாங்களும் நிறைய கண்டென்ட் கொடுக்குறோம். பட் நாலேஜை கெயின் பண்ணாமல் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணவே முடியாது பிளைண்டாக. ஸோ ஏதாவது லேர்ன் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது லேர்ன் பண்ணிங்கன்னா அதை பற்றி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை பாய்.